ஆன்மீக உலா அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு அந்த காலத்துல சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போலாம் பாத்தீங்கன்னாக்க அகத்தின் அழகு மட்டும் இல்லைங்க, நம்ம ஒரு மனிதனுடைய அழகே அவனுடைய சருமத்தில் தான் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? சருமம் நல்லா பளபளன்னு ஜொலிப்பா இருந்தா எவ்வளோ அழகா இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்றோம். ஆனா அதே தோலில் அதே சருமத்தில் வெண்புள்ளி, சோரியாசிஸ் இந்த மாதிரியான ஸ்கின் டிசார்டர் வந்தாக்க அவங்கள பார்க்கும் போதே மனம் வேதனை அடையுது இல்லை? இதற்கெல்லாம் காரணி தான் என்ன? இதுக்கும் நம்ம வீட்டு வாஸ்துக்கும் கூட சம்பந்தம் இருக்காங்க. இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகு சத்யசீலன் அவர்கள். வாங்க நேயர்களே, சார் சந்திப்போம். வணக்கம் சார். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ, ஸ்ரீ மாத்ரே நமஹ, ஓம் அகத்தீசாயை நமஹ. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். வணக்கம்மா. சரி, இப்போ எல்லாருமே முழு முனைப்போடு நம்ம டிவியே ஓபன் பண்ணுங்களேன், சர்ம பாதுகாப்புக்கு இது போடுங்க அது போடுங்கன்னு எக்கச்சக்க ஆட்ஸ் வருது சார். தினமும் காலையில எழுந்த உடனே ஆப்பிள், பீட்ரூட், கேரட், ஏபிசி ஜூஸ் குடிக்கிறாங்க. இது எதுக்கு அப்படின்னாக்கா நல்லா பளபளன்னு ஜொலிப்பா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ நம்முடைய தோல், நம்முடைய சருமம் அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஆணோ பெண்ணோ ஒவ்வொருவருமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு இல்லைங்களா? ஆனா சிலருக்கு பாத்தீங்கன்னாக்கா அப்படிப்பட்ட முக்கியமான சருமத்துல வெண்புள்ளி, சோரியாசிஸ், இல்ல நிறைய பேருக்கு ஸ்கின் கேன்சர் கூட வருது சார். இதற்கெல்லாம் காரணம் என்ன? நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பிற்கும் இந்த ஸ்கின் டிசார்டருக்கும் ஏதாவது கனெக்டிவிட்டி இருக்கா? நம்மளுடைய ஜோதிட விதியில, அதாவது மருத்துவ ஜோதிடத்துல நாம பாத்தீங்க அப்படின்னா இந்த தோலை குறிக்கக்கூடிய கிரகமாக புத பகவானை சொல்கின்றோம். யாருடைய ஜாதகத்தில் புத பகவான் பாதித்திருக்கிறாரோ, அதுவும் குறிப்பாக வக்ரமாகி அல்லது கேதுவினுடைய பார்வை பெற்று செவ்வாயுடைய பார்வை பெற்று இருப்பவர்களுக்கு கட்டாயமாக தோல் நோய் பிரச்சனை என்பது உறுதி. இது ஏன் ஏற்படுகிறது அப்படின்னா, நண்பர்களிடம் உதவியை பெற்று அந்த உதவிக்கு தகுந்த ஒரு பின் உதவியோ அல்லது அரவணைப்பையோ தராமல் ஏமாற்றினால் கண்டிப்பாக அவருக்கு தோல் நோய் பிரச்சனை என்பது உறுதி. இதுதான் அதனுடைய யதார்த்தம். இப்போ நம்மளுடைய உடம்புல பாத்தீங்கன்னா எந்த கிரகத்துடைய பார்வை இருந்தா நோயே வராது அப்படின்னா, குருவுடைய பார்வை இருந்தா நோயே வராது. எந்த அவயத்தை குரு பார்த்திருக்கிறாரோ அது ரொம்ப தீவிரமா நல்லபடியா வேலை செய்யும். எந்த அவயம் பாதித்திருக்கிறதோ, அதாவது குரு எந்த அவயத்தை நீச்சம் அடைந்திருக்கிறாரோ, எந்த அவயத்தை குரு பார்க்கலையோ அந்த அவயம் பாத்தீங்கன்னா வேலையே செய்யாது. அப்போ நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா குருவுக்குரிய பார்ட் அஃபெக்ட் ஆகிறது தான் இந்த தோல் நோயுடைய பிரச்சனையே. அப்போ குருவை டீஆக்டிவேட் பண்ற பிளேஸ் எதுனா ஒரு வீட்டுடைய தென்மேற்கு. சரியா? இப்போ நல்லா கவனிச்சு பாருங்க, இருக்கிற 9 கோள்கள்ல மிகப்பெரிய கோள் குரு பகவான் தான். குண்டு கிரகம். குருனா என்ன? குண்டு கிரகம், கொழுப்பு கிரகம் அப்படின்னு சொல்றோம். ஆனா அவர் பலகீனம் அடைகிறது அப்படின்றது நமக்கு பாத்தீங்கன்னா கழிவு நீக்க உறுப்புகளை, கழிவு நீக்க விஷயத்தை செய்ய முடியலன்ற போது அங்க என்ன ஆகுது? கல்லீரல் பலகீனம் அடையுது. இப்ப நவகிரகத்துல பெரிய கிரகம் குருனா நம்ம உடம்புலயே பெரிய உறுப்பு கல்லீரல். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அதே போல மஞ்சள் காமாலை வரது எதுனா குருவோடைய அஃபெக்ட்ல, கல்லீரலோடைய அஃபெக்ட்ல தான் வரும். கரெக்டா மஞ்சள் நிறத்துல நம் கண் மாறும். குருவோடைய நிறமும் மஞ்சள் தான். அப்போ இன்னும் ஒண்ணு, குரு வளர்ச்சி தரும் கிரகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆமா தானே? இப்ப கல்லீரல் எவ்வளவு நாசமானாலும் அது வளரும்ன்றது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப வளர்ச்சிக்கும் நம்ம உடம்புக்கும் அதை நம்மளால என்ன பண்ண முடியுது? கனெக்டிவிட்டி பண்ணி பார்க்க முடியுது. அப்ப என்னன்னா, நம்ம உடம்புல குரு கெட்டு போயிருந்ததுன்னா அங்க என்ன ஆகுது? கழிவுகள் வெளியேறாது. அப்ப கழிவுகள் வெளியேறலன்னா அது தோல் நோயாக மாறும். அப்போ நம்ம உடம்புல குரு பகவானுடைய பார்வை இல்லைன்னாலே அங்க தோல் நோய் பிரச்சனை உறுதி என்பது அர்த்தம். அப்ப குரு எந்த ராசியில நீச்சம் அடைகிறார்? மகர ராசியில நீச்சம் அடைகிறார். அந்த இடத்துல உச்சம் அடைதல் யாரு? செவ்வாயும் சனியும் உச்சம் அடைகிறாங்க. மகரத்தில் யார் உச்சம்? செவ்வாயும் சனியும் உச்சம், குரு நீச்சம். அப்ப தோல் நோய் யாருக்கு வரும்? ஈவு இரக்கமற்ற மரணத்தை கொடுத்தவர்கள் வீட்டில் தோல் நோய் ஏற்படும். அப்போ தென்மேற்கு பிரச்சனை யார் வீட்டில் இருக்கிறதோ அந்த வீட்டுல குரு நீச்சம். நான் சொல்றது புரியுதுங்களா? தென்மேற்குன்னு பிரச்சனை வந்துட்டாலே, தெற்கு மேற்குல ரோடு,
தென்மேற்கில் பள்ளம், தென்மேற்கில் கழிவறை இருந்தாலே உறுதியாக அந்த வீட்டில் தோல் நோய் பிரச்சனை இருந்தே தீரும். காரணம் என்ன? அந்த வீட்டில் குரு நீச்சமாகிறார். அப்ப குரு நீச்சமாகும் பொழுது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் மகன்களுக்கு அந்த உடம்பு என்னாகாது? குரு நீச்சமாகிறதால கல்லீரல் வேலை செய்யாது. அப்ப கல்லீரல் வேலை செய்யாத போது கழிவுகள் எல்லாம் உடம்புலயே தங்குமா? அப்போ கல்லீரல் ஃபேட்டி லிவரா மாறுமா? அந்த கழிவுகளை ஸ்கின் தானே வெளியேற்றுது. அப்போ இந்த இடத்துல என்னன்னா, அந்த கழிவு நீக்க விஷயத்தை கல்லீரல் பண்ண முடியாததுனால அதை ஸ்கின் மூலம் ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அப்ப என்னன்னா, அந்த தென்மேற்கு பகுதியை சரி செய்கின்ற வரை இங்க கல்லீரல் சரியாகாது. அப்போ ஒரு ஹியூமன் பாடிக்கு பிரைன் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு கல்லீரல் மிக மிக முக்கியம். அப்ப கல்லீரலை நம்ம கரெக்டா ஆக்குப்பை பண்ணி வச்சுட்டோம்னா மிக மிக சிறப்பாக இருக்கும். அப்போ குரு நீச்சம் அடைஞ்சா அவங்க கிட்ட செவ்வாய் சனியோடைய உணவு முறை இருக்கும். செவ்வாய் சனி உணவு முறைனா என்ன? இரவு நேரத்தில் தான் நான்வெஜ் சாப்பிடுவாங்க, இரவு நேரத்தில் தான் ஃப்ரைட் ஐட்டம் சாப்பிடுவாங்க, இரவு நேரத்தில் தான் அதிக காரம் எடுத்துப்பாங்க. அப்போ கல்லீரல் ஃபேட்டி லிவர் உள்ள அத்தனை பேருடைய உணவு முறையை செக் பண்ணி பார்த்தோம்னா காரம்னா தான் எனக்கு காதல்னு சொல்ற மாதிரி இருப்பாங்க. அப்போ குரு உச்சமா இருக்கவங்களுக்கு, இப்ப எனக்கு வந்து குரு உச்சம், அதனாலதான் நான் குண்டா இருக்கேன். புரியுதுங்களா? எனக்கும் காரத்துக்கும் ரொம்ப தூரம். எனக்கு வந்து காரமே பிடிக்காது. இனிப்பு வந்து குரு, எனக்கு இனிப்பு நிறைய பிடிக்கும், நிறைய சாப்பிடுவேன். ஆனா இந்த ஃபேட்டி லிவர் உள்ளவங்களுடைய உணவு முறையை நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லா நான்வெஜ் சாப்பிடுவாங்க, நைட்டு ஃபுல்லா இது சாப்பிடுவாங்க. இதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு சார். இதுல என்ன நீங்க புதுசா சொல்ல போறீங்க? நீங்க தென்மேற்கு அஃபெக்ட்ல உள்ளவங்க வீட்டில் தான் மிட் நைட் பிரியாணியே சாப்பிடுவாங்க. எப்படி? 12 மணி வரையும் விழிச்சிருப்பாங்க, 12 மணி வரையும் உணவு போகும். ஏன்னா அங்கே இரவு கிரகங்கள் தானே வேலை செய்யும் தென்மேற்கு பதிச்ச வீட்டில். அப்போ தான் அங்கே உடம்பு அஃபெக்ட் ஆகும். அதன் மூலம் வருவது தான் தண்ணீர், அதாவது மது சாப்பிட்றது. அப்போ என்னன்னா, அந்த கல்லீரல் அஃபெக்ட் ஆகிறதுக்கு காரணமான பகுதி தென்மேற்கு என்றால் தென்மேற்கு பாதித்த அத்தனை பேருடைய வீட்டிலையுமே தோல் பிரச்சனை உறுதியாக இருந்தே தீரும். அப்போ தென்மேற்கை சரி செய்கிற வரை தோல் பிரச்சனை சரியாகாது. தென்மேற்கை சரி செய்கிற வரை அதாவது ஃபேட்டி லிவர் வந்து சரியாகாது, கல்லீரல் சரியாகாது. அப்போ தென்மேற்குக்கும் கல்லீரலுக்கும் தொடர்பு உண்டு. அப்போ இது வாஸ்துன்றதன் மூலம் சொல்லல, வாஸ்துவால தான் இப்படி இருக்குன்னு சொல்லல. நம்மளுடைய விதிப்பயன் குரு பகவானை நீச்சமடைய வைத்திருக்கிறது. நமக்கு புண்ணியத்திற்கான சேகரிப்பு குறைவாக இருக்கிறது. அதனால் அது சார்ந்த இடத்தில் நம் பிறப்பை நாம் அடைந்திருக்கிறோம். அதன் மூலம் உடலில் வேதனை பட்டு கொண்டிருக்கிறோம். இதை குரு கிரகமாக இருக்கிற நாம தான் என்ன பண்ணியாகணும்? சொல்லி ஆகணும். கேட்பதும் கேட்காததும் மக்களுடைய பொறுப்பு. புரியுதுங்களா? அப்போ குருவை உச்சப்படுத்துறதுக்கு கோவில் போலாமா? நடக்காது. ஏன்னா நீங்க இருக்கிற இடத்துல, எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல நீங்க கிரகத்தை வலுப்படுத்தினாத்தான் அந்த கிரகம் நீங்க கோவிலுக்கு போய் வாங்கிட்டு வந்ததை நீங்க அங்க சேர்த்து வைக்க முடியும். இந்த இடத்துல ஒண்ணும் இல்லைன்னா எத்தனை முறை கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அதோடைய தாக்குதல் வந்து 1/2 மணி நேரம் தான் தாக்கு பிடிக்கும். புரியுதுங்களா? ஆகையினால இடத்தை மாற்றுங்கள், வாழ்க்கை மாறும். வாஸ்துவை கவனியுங்கள், விதி மாறும். விதி மாறி நம்ம வாழணும்னு நினைச்சோம்னா பிரணவ வாஸ்து மிக முக்கியம்.